வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் புலாவ் தான். ஸோ குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லன்ச் ரெசிபி, ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் வேணாலும் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு அரிசிக்கு தான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஸோ நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, அப்புறமா பேலீஃப் ஒரு கொஞ்சம், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணணும். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த சாதம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் பால் சாதம் மாதிரி தான் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வெஜ்க்கு ஏதாவது கிரேவி, சிக்கன் கிரேவி கூட பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும். ஸோ சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இல்லை ஏதாவது வெஜ் கிரேவி கூட இதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பச்சை மிளகா இதில் நம்ம வேறு காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு 3 பச்சை மிளகாவை நான் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ புதினா நான் காட்ட மறந்துட்டேன். ஸோ வதக்கிட்டேன். புதினா ஒரு 10-15 இலை அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஒரு ஃபுல் பாக்ஸும் இருக்கும்ல, அந்த பாக்ஸ் ஃபுல்லாக போடலை. ஒரு 100-150 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் போட்டுக்கிறேன். ஸோ மஷ்ரூம் சாதம்னால மஷ்ரூம் நிறைய இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ இதை போட்டுட்டு நல்லா தான் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் நெய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணணுன்னு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நான் 1 கப் அரை மணிக்கூர் கழுவி ஊற வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நல்லா ஃபோர்ஸாலாம் பிசையக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசியை ஊற வைக்கும் போது. இதில் தண்ணி நான் 1 கப் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா 1/2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கப்புக்கு நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். தண்ணி 1/2 கப், அதாவது 1 கப் தண்ணியும் 1/2 கப் கட்டியான தேங்காய் பாலும் எடுத்துருக்கிறேன். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், மேலே இப்படி அரிசி கோபுரம் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி கரெக்டாக வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ நல்ல ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முங்கிருச்சுன்னா தண்ணி பத்தாதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்குமா ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரைஸ் உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் பார்த்தாச்சு ஏற்கனவே. நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். ஆஃப் பண்ணிடுங்க. விசில் வரலைன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும். அதுக்கு மேலே வச்சிட வேண்டாம், அடி பிடிச்சிரும், இல்லை ரைஸ் நல்லா குழஞ்சி போயிடும். ஸோ விசில் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள், ரைஸ் எப்படி உதிரியாக செம்ம சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ வெயிட்டை எடுத்துடலாம். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஃபோர்ஸை எப்போவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம சூப்பரான ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ குயிக்காக நீங்கள் இந்த ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ குயிக்காக உங்களுக்கு ஏதாவது லன்ச் பண்ணணுன்னா கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸை. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்கள், அடி எதுவுமே எனக்கு பிடிக்கலை, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வைங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக அட்டகாசமாக வரும். ரைஸ்லாம் பார்த்தீங்களா உடையாமல் அப்படியே லாங் கிரெயினாகவே இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிப்பியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.